Hi students, welcome back Economics Easy to Win, Class 12th Macroeconomics. So last sessions different basic concept of national income. ஸோ அதில் ஒன் பை ஒன்னாக பார்த்தோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக யூடியூப் சேனலில் போயிட்டு பாருங்கள், எக்கனாமிக்ஸ் ஈஸி டு வின். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இன் திஸ் செஷன் we have to move another topic, new topics என்ன அப்படின்னு பார்க்கலாம். The method of measuring national income. Method of measuring national income. ஸோ என்ன நேஷ்னல் இன்கம்மை ஒரு கணக்கிட ஒரு முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் நேஷ்னல் இன்கம். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் எத்தனை மெத்தட்ஸ் பிரிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு டிவைட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுறதுக்குள்ளே அது மெஷரிங் எந்த மாதிரியான முறையில் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 3 மெத்தட்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆல் குட்ஸ் நேஷ்னல் இன்கம் பொறுத்த வரைக்கும் மெஷர்ஸ் பண்ணும்போது எதை இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு இன் எ கண்ட்ரி மஸ்ட் பி கவுண்டட் இல்லையா. ஸோ ஆல்ரெடி இன்னும் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் மார்க்கெட் வேல்யூ இருந்தாலும் சரி, ஃபேக்டரி காஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஆட் பண்ணிக்கிறாங்க. அது கவுண்டட், மஸ்ட் பி கவுண்டட் அண்ட் கன்வெர்டட் அகேன்ஸ்ட் மணி வேல்யூ டூரிங் எ இயர். ஒரு வருடத்துக்கு, ஒரு நாட்டிலுடைய ஒரு வருடத்துக்கு கேல்குலேட் பண்ணுறாங்க. மொத்த மதிப்பை தான் என்ன சொல்கிறோம், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் பேசிக் கான்செப்டில் ஜிடிபி. ஸோ இந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கமில் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, ஸோ பர்டிகுலர்லி பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் பொறுத்த வரைக்கும் எதுக்காக பொருள் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா, த்ரூ கன்சப்ஷனுக்காக, அது கன்சூமருடைய கன்சப்ஷனுக்காக. கன்சூமர் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணுறாரா பார்த்தீங்கன்னா இல்லை. அது கூடவே என்ன பண்ணுறாரு, ப்ளஸ் சேவிங், கொஞ்சம் கன்சப்ஷன் பண்ணிவிட்டு ரிமைனிங் பார்ட்டை வந்து என்ன பண்ணுறாரு, சேவிங் பார்க்குறாரு இல்லையா. ஸோ வாட் எவர் இஸ் ப்ரொடியூஸ்டு இஸ் எய்தர் யூஸ்டு ஃபார் கன்சப்ஷன் ஆர் ஃபார் சேவிங். தஸ் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நேஷ்னல் அவுட்புட் கேன் பி கம்பேர்டு அட் எனி ஆஃப் 3 லெவல்ஸ். ஸோ 3 லெவல்ஸை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பாருங்கள். கன்சப்ஷன் ஒரு பக்கம், தட் மீன்ஸ் கன்சியூமர் இல்லையா. ஸோ ப்ரொடக்ஷன், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஸோ அந்த 3 லெவல்ஸ் ஆஃப் மெத்தடை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த கான்செப்டை தான் பார்க்குறோம். ஒன் இஸ் த ப்ராடக்ட் மெத்தட், இன்கம் மெத்தட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். சரி, வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் ப்ராடக்ட் மெத்தட், செகண்ட் மெத்தட் இன்கம் மெத்தட், தேர்ட் மெத்தட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தடும், அதாவது 3 மெத்தட்ஸ் ஹவு டு மெஷர்ஸ், பர்டிகுலர்லி ஒன் பை ஒன்னாக அதில் இருக்கிற ஒரு சார்ட் மாரி இருக்குது, டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் மெத்தடை பர்டிகுலராக போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜிடிபி அதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை சம் ஆஃப் ஸ்பெண்டிங் ஃபேக்டர் இன்கம்ஸ் ஆர் அவுட்புட். ஹியர் சம் ஆஃப் ஸ்பெண்டிங்னா செலவு செய்யக்கூடியது, தட் மீன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபேக்டர் இன்கம் பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடியது, அது வேலை செய்யறதுனால அவருக்கு என்ன கிடைக்குது, வருமானம் கிடைக்குது இல்லையா. ஸோ ஃபேக்டர் இன்கம். த நெக்ஸ்ட் ஒன் அவுட்புட். அவர் பொருள் உற்பத்தி பண்ணுறாரு இல்லையா, லேபர் பொறுத்த வரைக்கும் உற்பத்தி பண்ணும்போது அவருக்கு வருமானம் கிடையாது, அதுதான் ஃபேக்டர் இன்கம்ஸ் ஆர் அவுட்புட். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், சிம்பிளாக ஜிடிபி, ஒரு வருஷத்தில் ஒரு நாட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. சரி, இதெல்லாம் வந்து ஸ்பெண்டிங், இதெல்லாம் இன்கம், எதெல்லாம் வந்து அவுட்புட்டு அப்படின்றத 3 காலம்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எக்ஸ்பெண்டிச்சர், ஜிடிபியோட எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றத பார்க்கலாம். இதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்க்கலாம். த ஃபஸ்ட் ஒன் கன்சப்ஷன், கன்சியூம் பண்ணுறாரு இல்லையா, கன்சப்ஷன். தென் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், கவர்மெண்ட் வந்து ரோட் போடுறது, ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸை மக்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்குறது, அது மூலிமா செலவு செய்கிறது, கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணுறது இல்லையா. நெக்ஸ்ட் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெண்டிங். இது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா அது ஒரு விதத்தில் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தான், இன்வெஸ்ட் பண்ணுறது, ஏதோ ஒரு மெஷின் மூலிமா, ஏதோ ஒரு கம்பெனி மூலிமா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லையா. ஸோ அந்த ஒரு கான்செப்ட். த நெக்ஸ்ட் ஒன் சேஞ்ச் இன் வேல்யூ ஆஃப் ஸ்டாக், சேஞ்சஸ் இன் வேல்யூ ஆஃப் ஸ்டாக். இது வந்து 2 சேஞ்சஸ். ஒன்று வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கு அண்ட் தென் க்ளோசிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக்னால் என்னன்னு தெரியும்,
இப்போ மார்னிங் செஷன் எவ்வளோ இருக்குது, ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, ஏற்கனவே ஸ்டாக் அண்ட் ஃப்ளோ பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ, ஈவினிங் க்ளோஸ் பண்ணுறோம், க்ளோசிங்கில் எவ்வளோ ரிமைனிங் இருக்குது ஸ்டாக்கு அப்படின்றது தான். அது அதனுடைய ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது, அந்த வேல்யூஸ் சேஞ்சஸ் ஆகுது இல்லையா. ஸோ அதுதான் சேஞ்ச் இன் வேல்யூ ஆஃப் ஸ்டாக்ஸ். ஸோ அப்போ அது வந்து எதில் வந்துன்னா எக்ஸ்பெண்டிச்சர், ஜிடிபியோடைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. த நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்போர்ட்ஸ், எவ்வளோ வந்து ஏற்றுமதி பண்ணுறோம். ஸோ அந்த கான்செப்ட்டு. மைனஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மைனஸ் இம்போர்ட். எக்ஸ்போர்ட்ஸ்லேருந்து மைனஸ் இம்போர்ட், எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருப்போம் இல்லையா. ஸோ இது எல்லாமே சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிடிபி இஸ் known as தட் இஸ் த அக்ரிகேட் டிமாண்ட். அக்ரிகேட் டிமாண்ட் மொத்த தேவை. தேவை தான் என்னது, தேவைப்படுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், செலவு பண்ணுறோம். எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னும் போது செலவு பண்ணுறதுனால தான் நமக்கு அது கிடைக்குது. இதெல்லாமே நம்மளுடைய தேவை, அக்ரிகேட் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், I hope you understand this first left side one, GDP. The next one, center columns la paakalam, factor income. Factors income la paakalam. So factors income எது மூலிமா இன்கம் கிடைக்குது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு பர்சன், ஒரு நபருக்கு எது மூலிமா இன்கம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்கம் ஃப்ரம் பீப்புள் இன் ஜாப்ஸ் அண்ட் இன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஒரு நபர் பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகிறதுனால அவருக்கு வருமானம் கிடைக்கிது, இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சுய தொழில் செய்கிறதுனால அது மூலிமா ஏர்ன் பண்ணுறக்கூடியது வருமானமும் இதில் இன்க்ளூட் ஆகுது, ஃபேக்டர்ஸ் இன்கமில் இன்க்ளூட் ஆகுது. எக்ஸாம்பிள்ஸ் வேஜஸ் அண்ட் சேலரிஸ், ஏதோ ஒரு வழியில் அவருக்கு என்ன கிடைக்குது, வருமானம் கிடைக்குது இல்லையா. ஸோ அது எல்லாமே ஃபேக்டர்ஸ் இன்கம். த நெக்ஸ்ட் ஒன், ப்ராஃபிட் ஆஃப் ப்ரைவேட் செக்டார் பிஸ்னஸ். ஸோ ப்ரைவேட் செக்டர்ஸ் சுய தொழில் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே நம்ம, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறாருன்னா அது மூலிமா ப்ரைவேட் செக்டர் நிறுவனம் பொறுத்த வரைக்கும் என்னது, நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது, அதிக லாபம் கிடைக்கிறதுனால அது மூலிமா வரக்கூடிய இன்கம், அந்த ப்ராஃபிட்டை ஒரு பர்சன்டேஜ் ஒரு அந்த எம்ப்ளாயிக்கு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ ப்ராஃபிட் ஆஃப் ப்ரைவேட் செக்டர் பிஸ்னஸ் இப்போது அந்த பர்சனுக்கு அவருக்கு கிடைக்குது. ஓகேவா. ஸோ இது ஒரு ஃபேக்டர்ஸ் இன்கம். த நெக்ஸ்ட் ஒன், ரெண்ட் இன்கம் ஃப்ரம் தி ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட். இப்போ ஒரு ஏக்கர் ஒரு கடை, நிறைய ஒரு என்ன சொல்லலாம், தட் மீன்ஸ் நிலம் வாங்கி நிலத்தில் ஒரு பில்டிங் மாதிரி கட்டி அதை வாடகை விடலாம். ஸோ வாடகை விடுறதுனால எனக்கு என்ன கிடைக்குது, வாடகை என்பது என்னது, வாடகை விடுறதுனால வரக்கூடிய வருமானம், இன்கம். ஸோ அதுவும் இதில் ஃபேக்டர்ஸ் இன்கமில் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகுதுன்னா ஃபேக்டர் இன்கம். சென்டர் காலம், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சென்டர் காலம்ஸில் இருக்கிற பாயிண்ட்ஸ், ஜிடிபி, ஃபேக்டர் இன்கம், isn't it? Okay. The next one, right hand side, value of output, GDP உடைய value of output. ஸோ இந்த கான்செப்ட் பார்க்கலாம், வேல்யூ ஆஃப் அவுட்புட். ஸோ எதெல்லாம் சார் வேல்யூ, கூட்டு மதிப்பு அப்படின்வாங்க, ரைட். த வேல்யூ ஆடட் ஃப்ரம் ஈச் ஆஃப் த மெயின் எக்கனாமிக் செக்டார். வேல்யூ ஆடட் அப்ரோச் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அ கூட்டு மதிப்பு. ஒரு ப்ரொடக்ஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் செக்டர் ஃபைனலில் ஆகிறது. ஸோ மெயின் எக்கனாமிக் செக்டர்ஸில் இந்த வேல்யூ ஆஃப் அவுட்புட்டு செயல்படுது. ஓகேவா. ஸோ அந்த பாயிண்ட். ஸோ இது எந்தெந்த செக்டார், மெயின் செக்டர்ஸில் பொறுத்த வரைக்கும் என்னென்ன செக்டார், ஆல்ரெடி நோ தட் ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் ஆர் மேனுஃபேக்சரிங்ஸ். செகண்டரி செக்டார்லாம் இண்டஸ்ட்ரி ஆர் மேனுஃபேக்சரிங்ஸ், பட் த சேம். ஓகே. த லாஸ்ட் ஒன் குவாட்டர்னரி. குவாட்டர்னரினா ஆல்ரெடி நோ தட் கம்ப்ளீட் பண்ணுற ஒரு ப்ராசஸ், குவாட்டர்னரி, கியூனரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் அ ஃபினிஷ்டு குட்ஸ், செமி குட்ஸ்லேருந்து ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றக்கூடியது, தட் இஸ் த குவாட்டர்னரி. ஓகே. ஸோ திஸ் செக்டர்ஸ் வி ஹேவ் டு மெயின் ஹெல்ப்ஃபுல் ஃபார் வேல்யூ ஆடட் ஆஃப் ஈச், ஓகே, ஈச் செக்டார். ஸோ ஐ ஹோப் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் த்ரீ topics, isn't it? 3 topics you have to understand, I know. Okay, right. ஸோ கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் மெஷரிங் ஆஃப் நேஷனல் இன்கம்மை பார்க்கலாம், ரைட். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் ப்ராடக்ட் மெத்தட். அந்த ப்ராடக்ட் மெத்தட் உற்பத்தி முறை, ப்ராடக்ட். ஓகே. ஸோ இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்க்கலாம், அதர் நேம் வேல்யூ ஆடட் மெத்தட். ஸோ வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் ப்ராடக்ட் மெத்தட்? எஸ், வேல்யூ ஆடட் மெத்தட். இதுக்கு அனதர் நேம், இன்னொரு நேம் இருக்குது, என்ன அப்படின்னு பார்க்கலாம். தட் இஸ்
It is also called inventory method. ஸோ என்னது இன்வென்டரி மெத்தட். இன்வென்டரி மெத்தட்னா எவ்வளோ ப்ராடக்ட் அவுட்புட் கிடைக்கிது அதுதான் இன்வென்டரி. ஓகே, இன்வென்டரி மெத்தட். ஓகே, ஸோ டூ நேம்ஸ் ஆட் ஆகுது ப்ராடக்ட் மெத்தடுக்கு கூட. என்னென்னது வேல்யூ ஆடட் மெத்தட் இஸ் ஆல்சோ known as வேல்யூ ஆடட் மெத்தட். another one இன்வென்டரி மெத்தட். ஓகே, ப்ராடக்ட் மெத்தட்னா என்ன, இங்கே சிம்பிளாக ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கலாம். Product method or value added method is that method which measures national income by estimating the contributions of each producing enterprise to production. The contribution of each producing enterprise to production in the domestic territory of country in an accounting year. சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராடக்ட் மெத்தட் ஆர் வேல்யூ ஆடட் மெத்தட்னா என்ன சொல்கிறாங்கன்னா சிம்பிளாக ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லேயும் ஈச் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லேயும் ஆட் ஆகுது வேல்யூ ஆஃப் அவுட்புட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வேல்யூஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ராடக்ட் மெத்தட் ஆர் வேல்யூ ஆடட் மெத்தட். ஸோ என்ன சார் அது வந்து ஒரு வருடத்துக்கு ஆர் ஒரு நாட்டில், ஸோ அதில் அதை கேல்குலேட் பண்ணுறது தான் இந்த டொமஸ்டிக் டெரிட்டரி ஆஃப் கண்ட்ரி இன் அண்ட் அக்கௌண்டிங் இயர். ஸோ அதில் ஆட் பண்ணுறது தான் வேல்யூ ஆடட் மெத்தட். சிம்பிளாக எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம் என்ன அப்படின்னு இப்போ ஒரு காட்டன் எடுத்துங்க. இட் இஸ் அ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இல்லையா, காட்டன். ஸோ காட்டன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் மூலிமா கொண்டு வந்தால் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் கிளாத்தாக நமக்கு கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு கிளாத் கிடைக்குது இல்லையா, அந்த கிளாத் எப்படி கிடைக்குது, காட்டன்லேருந்து. காட்டன் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு. எப்போ வந்து அது முடிவு பெறுது, அது கிளாத்தாக முடிவு பெறுது இல்லையா. ஸோ அதில் என்னென்னலாம் நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் செயல்படுது சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார்னிங், ஸ்பின்னிங், அதுக்கப்புறம் நம்ம கலர் சேர்க்கறது இல்லையா, கலரிங் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஒரு த்ரெட்டாக மாறும். ஸ்பின்னிங் மில்ஸில் பொறுத்த வரைக்கும் த்ரெட்டாக மாற்றுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன மாற்றுவாங்க, தட் இஸ் கிளாத்துங்க, அது நெய்தல் சொல்லுவாங்களே, வேவிங் அப்படின்னு சொல்லுவாங்க, நெய்தல். அதுக்கப்புறம் தான் அது என்னவாக மாறுது, கிளாத்தாக மாறுது. அதுக்கப்புறம் அது என்னது நம்ம ஸ்டிச் பண்ணி டெய்லர்கிட்ட ஸ்டிச் பண்ணி அதை கிளாத்தாக நம்ம அணிந்துக்கிறோம் இல்லையா. ஸோ இவ்வளோ ப்ராசஸ், ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லையும் என்ன இருக்குன்னா வேல்யூ ஆஃப் ஆடட். ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் யார்னிங்கில் ஒரு குறிப்பிட்ட மணி ஆட் ஆகும். அதுக்கடுத்தது கலரிங்க்கு, அதுக்கப்புறம் டெய்லரிங்க்கு. ஸோ ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லையும் கன்வெர்ட் ஆகும் பிறகு தான் என்ன ஆகுது, கிளாத்தே நமக்கு கிடைக்குது இல்லையா. ஸோ இந்த மெத்தடை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வேல்யூ ஆடட் மெத்தட். ஸோ ஐ ஹோப் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் பாயிண்டில் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஈக்குவல் டு சேல்ஸ் ப்ளஸ் சேஞ்ச் இன் ஸ்டாக். ஸோ சேல்ஸ்னால் வியாபாரம் செய்கிறாங்க இல்லையா, வியாபாரம் விற்பனை செய்கிறாங்க, சேல்ஸ் ப்ளஸ் சேஞ்ச் இன் ஸ்டாக். அந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும், அந்த மெட்டீரியல் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா சேஞ்சஸ் ஆகுது. ஸோ சேஞ்ச் இன் ஸ்டாக்குக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக்லேருந்து எதை மைனஸ் பண்ணோம், மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ ஃபைனலி வேல்யூ ஆஃப் அவுட்புட் கூட எது இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா சேல்ஸ் ப்ளஸ் சேஞ்ச் இன் ஸ்டாக். ஸோ ப்ராடக்ட் மெத்தட், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மெத்தட். ஓகே, ஸோ மீனிங் அதோடைய ஃபார்முலா, சிம்பிளான ஒரு ஃபார்முலா, வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஈக்குவல் டு சேல்ஸ் ப்ளஸ் சேஞ்ச் இன் ஸ்டாக். சேஞ்ச் இன் ஸ்டாக்குடைய ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ ஃபைனலி இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த கிராஸ் வேல்யூ ஆஃப் த ஃபார்ம் அவுட்புட், எவ்வளோ வேல்யூ ஆஃப் அவுட்புட்டு இருக்குது அப்படின்றது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். த டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் 64 agriculture commodities is estimated. How many agriculture commodities? Yes, 64 agriculture commodities என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம பர்டிகுலராக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன தெரிஞ்சுக்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிகாஷன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மெத்தட். ஸோ எந்த மாதிரியான ப்ராடக்ட் மெத்தட் அண்டர் திஸ் கேட்டகரி எடுக்கலாம், அதாவது ஆட் பண்ணலாம் இல்லைன்னா செப்பரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக.
right? First one, avoid double counting. Avoid double counting. ஸோ டபுள் கவுண்டிங்னா என்ன, அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். டபுள் கவுண்டிங் தட் மீன்ஸ் டூ டைம்ஸ், அதாவது டபுள் அப்படின்னா டூ டைம்ஸ் இல்லையா. ஸோ டூ டைம்ஸ் வந்து ஆட் பண்ணக்கூடாது, அதை வந்து அண்டர் ப்ராடக்ட் மெத்தடில் இன்க்ளூட் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் டயர் இண்டஸ்ட்ரி வச்சுங்க. டயர் இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் டயர் அந்த இடத்துல கேல்குலேட்டர் டயருடைய அவுட்புட்டை நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். அதே போல் மோட்டர் வெஹிக்கிள் இருக்குது இல்லையா, கார் கம்பெனியோ இல்லை மோட்டர் வெஹிக்கிள் டூ வீலர் கம்பெனியோ, அந்த கம்பெனியில் டயர் ஆட் ஆகும் இல்லையா, டயருடைய ப்ராடக்ட்ஸும் சேர்த்து தான் விற்பாங்க. ஸோ அந்த இடத்துலையும் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான டூ டைம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ராடக்டை கவுண்ட் பண்ணக்கூடாது. தட் மீன்ஸ் ஷுட் பி அவாய்டட் அப்படின்றாங்க. ஸோ இன் திஸ் மெத்தட், தட் இஸ் ப்ராடக்ட் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஸோ அவாய்ட் டபுள் கவுண்டிங். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், ப்ரொடக்ஷன்ஸ் ஃபார் செல்ஃப் கன்சப்ஷன் ஷுட் பி இன்க்ளூடட். ஸோ உற்பத்தி செய்யக்கூடிய கான்செப்ட் வந்து உற்பத்தி உள்ள பொருளை ஃபார் செல்ஃப் கன்சப்ஷன், அதாவது அவங்களுடைய கன்சூம்ஷன் பண்ணுறதுனாலே அதை வந்து என்ன செய்கிறாங்க, அந்த ப்ராடக்ட் மெத்தடில் ஆட் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் த வேல்யூ ஆஃப் அவுட்புட் யூஸ்டு ஃபார் செல்ஃப் கன்சப்ஷன் ஷுட் பி கவுண்டட். ஸோ அது கூட ஆட் பண்ணுறதுனால இட் இஸ் அ மெஷரிங் நேஷ்னல் இன்கம். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் செல்ஃப் கன்சப்ஷன் இஸ் another applications of product method. Okay, the next one, sale of second hand goods is not to be included. ஸோ எந்த கமோடிட்டியை இன்க்ளூட் பண்ணக்கூடாது, சேல் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ். இப்போ வீட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு டிவி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், ரொம்ப ஓல்டு மாடல். ஸோ அது நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு இடத்துல விற்றுட்டு நியூ மாடல் ஆஃப் டிவியை வந்து வாங்குகிறோம் இல்லையா. ஸோ இந்த ஓல்டு மாடலாக விற்கிறோம் இல்லையா, அந்த மாடலை வந்து செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் அப்படின்றோம். அந்த அதனுடைய சேலை வந்து நம்ம எது கூட இன்க்ளூட் பண்ணக்கூடாது, ப்ராடக்ட் மெத்தட் கூட எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், ப்ரொடக்ஷன்ஸ் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது இல்லீகலாக எந்த ஒரு பொருளையும் வந்து தெரியாமல், கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் மறைமுகமாக அந்தோடைய பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லையா, ப்ரொடக்ஷன்ஸை. ஸோ அந்தோடைய ப்ராடக்டை வந்து எது கூட இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அண்ட் ப்ராடக்ட் மெத்தட் கூட இன்க்ளூட் பண்ணக்கூடாது. தட் இஸ் நாட் டு பி இன்க்ளூடட். ப்ரொடக்ஷன் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இஸ் நாட் டு பி இன்க்ளூடட். ஸோ ஆட் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் another applications for a value added method. The last one, value of services rendered by housewives or family members is not to be included. ஸோ வீட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க, இல்லைன்னா வீட்டில் அம்மா இருப்பாங்க. அம்மா அவங்களுடைய கிளாத் வாஷ் பண்ணுறவங்க, ஃபுட் ப்ராசஸ் பண்ணுறவங்க, ஃபுட் தயாரித்து கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்தோடைய சர்வீசஸ் எல்லாமே இந்த ப்ராடக்ட் மெத்தடில் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ், precautions of product method. I hope you understand these points. What are the topics we have to learn? Yes, three methods of measuring national income: product method, income method and expenditure method. அதில் என்னென்ன கேட்டகரி ஜிடிபியில் ஆட் ஆகுது, ஸோ ப்ராடக்ட் மெத்தடுடைய அந்த காலம் வைஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ பர்டிகுலர்லி ப்ராடக்ட் மெத்தடுடைய மீனிங், அதனுடைய ப்ரிகாஷன்ஸ். ஸோ இந்த கிளாஸில் நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்லைடில், நெக்ஸ்ட் செக்ஷனில் we have to discuss about remaining method, income method and expenditure method பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.